Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் மா இலை தோரணம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வர கணேஷ் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நான் கேன்வாஸ் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நெக் டிசைன் எல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இது நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இதில் செய்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கேன்வாஸ் ஷீட் மேலே மாஸ்க் டேப் இல்லைன்னா செலோ டேப் நம்ம ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி மாஸ்க் டேப் தான் ஒட்டுறேன். இது போல் ஒட்டுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இலையாகட்டும் இல்லை பூ இதெல்லாமே ஊசி நூல் வச்சு தைக்கலாம், இல்லைன்னா ஸ்டாப்லர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது கிழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இலையில இல்லைன்னா பூவில் தண்ணி இருந்தாலுமே கூட பேப்பராக இருந்ததுன்னா சீக்கிரமாக அது கிழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அது கிளியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம அந்த கிளாத் மேலேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒட்டுறதுக்காக மாயிலை எடுத்திருக்கேன். அதனுடைய காம்பை மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற இலையினுடைய லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ இது போல் தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாப்லரும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஊசி நூல் வச்சு கோர்த்து கூட கட்டிக்கலாம். இது போல் ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம எல்லா இலையுமே ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது போல் இலை வச்சு ஒட்டும்போது நடுவில் கேப் வந்தாலும் பரவாயில்லை. நடுவில் ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம பூ வச்சு தச்சிடுவோம். இப்போ நான் எடுத்த டேப் ஃபுல்லாகவே இலை வச்சு ஒட்டிட்டேன். இது போல் இருக்குது. இப்போ இதில் நடுவில் பூ வச்சு தைக்கணும். அதுக்கு நான் சாமந்தி பூ தான் எடுத்திருக்கேன். 2 கலரில் எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ கலரும் ஒயிட் கலரும் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். பூ வைக்கும்போது நான் ஸ்டாப்லர் பண்ணலை, ஊசி நூல் வச்சு கோர்த்து கட்டிட்டேன். இது போல் நம்ம ஊசி நூல் வச்சு கோர்த்து கட்டும்போது பூ மேலே கீழேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் பூ வாடிட்டுது அப்படின்னா கூட அந்த பூவை எடுத்துட்டு அதே இடத்துல வேற பூ கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பூ எப்போதுமே வைக்கும்போது ஒரே கலராக வைக்காமல் 2 கலரில் மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ ஒயிட் வைக்கலாம், இல்லைன்னா ஒயிட் பர்பிள் வைக்கலாம், எல்லோ ரெட் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் டேப் ஃபுல்லாகவே நான் பூவும் வச்சு தச்சு முடிச்சிட்டேன். இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பூவை. இப்போ இந்த தோரண் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னீர் பூ வச்சுட்டு நான் ஹேங் பண்ணிக்க போகிறேன். அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். எண்டில் இது போல் ரோஸ் வச்சு கோர்த்துட்டு அதில் கட்டிட்டு அதுக்கு மேலே பன்னீர் பூ நம்ம கோர்த்துக்கலாம். 3 பூ 4 பூ கோர்த்தோம்னாவே போதும். இப்போ நான் ரெடி பண்ண இந்த பன்னீர் பூவுமே கூட இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு ஊசி நூல் வச்சு தான் தைக்க போகிறேன். இது போல் நம்ம எவ்வளோ வேணாலும் ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம். அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய மா இலை தோரணம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டுது. இது நிலையில் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம ரெடி பண்ண இந்த மா இலை தோரணத்தை நிலைவாசலில் 2 சைட்லேயும் தொங்க விடலாம், இல்லைன்னா நிலையிலேயே கூட 2 சைட்லேயுமே நம்ம தொங்க வைக்கலாம், இல்லைன்னா பூஜை ரூமில் கூட வைக்கலாம். ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.